ஹே ஆல், டே 2 அட் வேளாங்கண்ணி பார்க்கலாமா? ஸோ அன்றைக்கி ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து நாங்கள் 4 பேருமே வந்து ரெடி ஆகிட்டு சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். 6:30 போலலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா என் அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ வேளாங்கண்ணி இல்லாமல் ஒரு 2-3 பிளேசஸ் கவர் பண்ணலான்ட்டு வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா வந்து 6 o'clock மாஸ் வந்து பாதி நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அந்த மாஸ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அண்ட் மாதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே வந்து பார்த்தா பயங்கர கூட்டமாக இருந்தது. சின்ஸ் அன்றைக்கி வந்து சாட்டர்டேன்றதுனால யூஸ்வலாகவே வேளாங்கண்ணியில் வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபேமிலி பிக்சர்ஸ் அதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் டைரெக்டாக வந்து ஹோட்டல் மரியா போயிட்டோம். ஸோ நம்ம போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணிலேருந்து அரௌண்ட் ஒரு 1.5 hours ஆகுன்றதுனால பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு காரில் ஏறி நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா திருக்கடையூரில் இருக்க அபிராமி அமிர்தகடேஸ்வரர் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். ஸோ இது என் அம்மாவோட பக்கெட் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக இருந்த ஒரு கோவில், போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட கோவில். ஸோ அதனால் வந்து அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். 60ஆம் 70ஆம் 80ஆம் கல்யாணம்லாம் இங்கே பண்ணால் வந்து ரொம்ப விசேஷம், ஆயில் விருத்தி அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து நாங்கள் பூப்பழ வெத்தலை பாக்கு அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து வெட்டிங் ஆனிவர்சரி அது மாதிரினா வந்து நீங்கள் இங்கே வந்து மாலைலாம் வாங்கிட்டு போயிடலாம். 2 மாலை வாங்கிட்டு போயிட்டிங்கன்னா உங்களை சுவாமி முன்னாடி நிற்க வச்சு 3 தடவை வந்து மாலை மாற்ற வைப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து மாலை வாங்கிட்டு போல மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளேயே வந்து சுவாமியோட மாலையே கொடுப்பாங்க, நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கோவிலோட ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 60ஆம் 70ஆம் அண்ட் 80ஆம் கல்யாணத்துக்குலாம் வந்து பேக்கேஜஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. 2000 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நிறைய கல்யாண ஜோடிங்க நாங்கள் பார்த்தோம் அன்றைக்கி. லைக் அட் அ டைம் வந்து அத்தனை பேரை பார்க்குறது வந்து ரொம்பவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு காமன் மண்டபம் மாதிரி இருந்தது. அட் அ டைம் மல்டிபிள் வெட்டிங்ஸ் நடக்கிற மாதிரி. இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய மண்டபம் மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் அந்த மேரேஜ்லாம் முடிச்சுட்டு கோமாதா, அப்புறம் குதிரை இருக்கும், அப்புறம் யானை இருக்கும். இது 3த்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குவோம். நாங்கள் உள்ளே போயிட்டு அப்பா அம்மாவுக்கு மாலைலாம் மாற்றிட்டு தென் வெளியே வந்து கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் கிளிக் பண்ணோம். தென் அங்கேருந்து நாங்கள் எங்களோட இன்னொரு பிளேஸ்க்கும் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு நான் போகணுன்னு நினச்ச ஒரு கோவில் தான். ஸோ நாங்கள் போன அடுத்த பிளேஸ் பார்த்திங்கன்னா சிக்கலில் இருக்க சிக்கல் சிங்காரவேலன் கோவிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஆக்சுவலாக இது வந்து நான் போகணுன்ட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட கோவில். ஆக்சுவலாக நான் வந்து எவ்ரி இயர் வந்து சஷ்டி விரதம் இருப்பேன். ஸோ அந்த டைம்லலாம் 5ஆவது நாள்லாம் வந்து இங்கே தான் முருகர் வந்து அம்பாள்கிட்ட இருந்து சக்தி வேல் வாங்குவாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த கோவில். ஸோ அப்போதுலேருந்தே எனக்கு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ அந்த மாதிரி இருந்து தான் நாங்கள் இந்த கோவில் சூஸ் பண்ணி போனோம். ஸோ இங்கேயுமே வந்து கோவில் பயங்கரமாக இருந்தது. முருகர் வந்து ரொம்ப அழகாக இருந்தார். இங்கே அப்படியே அங்கேயே நின்று பார்த்துட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்தார் இதில் முருகர். ஸோ கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அகல் விளக்கு ஏற்றுற இடம் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வெளியே விளக்கு வாங்கினீங்கனாலே 6 விளக்கு வச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஏற்றலாம். அண்ட் இங்கே வந்து இந்த முருகரோட ஃபோட்டோ பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தார், முருகர் வள்ளி தெய்வானையோட. தென் விநாயகர்லாம் பார்த்துட்டு நாங்கள் கோவிலுக்குள்ளே போய் பூஜைலாம் முடிச்சுட்டு எங்களோட 3வது கோவிலுக்கும் கிளம்பிட்டோம். ஸோ அடுத்த கோவில் பார்த்திங்கன்னா ஆனந்த பத்மநாப சுவாமி கோவிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இதுவுமே வந்து ஒரு 1000 yearsக்கு மேலே உள்ள ரொம்ப பழமையான கோவில் இது.
ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா வீக் டேஸ்லலாம் வந்து 11 o'clock வரைக்கும் இருக்கும். சாட்டர்டே மட்டும் உங்களுக்கு வந்து 12 o'clock வரைக்கும் நட திறந்து வச்சுருப்பாங்க. பட் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:55 அப்படி தான் போயிருந்தோம். லைக் வந்து சாமியோட இது வந்து சாத்தியிருந்தாங்க. ஸோ ஐயோ இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்க முடியலேன்ட்டு எங்களுக்கு இருந்தது. அப்புறம் தான் ஒருத்தவங்க கூப்பிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இப்போ ஐயர் வந்து நட திறந்துருவாருன்னு சொன்ன உடனே அங்கேயே இருந்து பூஜைலாம் பார்த்துட்டு ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் எங்களோட 4th பிளேஸ்க்கும் கிளம்பிட்டோம். ஸோ இந்த கோவில் வரீங்கன்னா ரொம்ப ப்ரீ பிளான்டாக முன்னாடியே வந்து பிளான் பண்ணி 12 o'clock முன்னாடியே வந்துடுங்க. ஸோ நாங்கள் போன 4th பிளேஸ் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினமில் இருக்க மாதரசி மாதா கோவிலுக்கு தான் போயிருந்தோம். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் ஒரு வழியாக எல்லா கோவிலும் போயிட்டு எல்லா பிளேஸஸும் பார்த்துட்டு அகெயின் வேளாங்கண்ணிக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். நாங்கள் வேளாங்கண்ணிலேருந்து ஒரு அரவுண்ட் 7:30க்கு கிளம்பி அகெயின் வேளாங்கண்ணி நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு வந்து ஒரு 2:30 போலலாம் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அன்னைக்கு போன பிளேஸஸோட லிங்க் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நாங்கள் போன கேப் டிரைவரோட நம்பருமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக ரீச் அவுட் பண்ணலாம் அவரை. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் காரியலை சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட வேளாங்கண்ணி லாஸ்ட் டே vlogகும் வந்துக்கிட்டே இருக்குது. Until then, bye from காரியல்.